செல்லங்களா? ஆமா. தாத்தாவுக்கு உங்கள தான் ரொம்ப பிடிக்கும். நான் தாத்தா வந்து உங்க அப்பாவுக்காகவும், அம்மாவுக்காகவும் நான் பேசல. தாத்தாவுக்கு வயசாயிடுச்சு. தாத்தா இந்த செகண்ட் கூட செத்து போடுவேன். தாத்தா எல்லாம் அனுபவிச்சுட்டோம். வாழ்க்கையில தாத்தா அனுபவிக்காத எதுவுமே இல்ல. ஆமா. என் 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 டேட் ஆஃப் பர்த்லயே இருக்குது. டேட் ஆஃப் பர்த் என்ன தெரியுமா? ஆ 3ஆம் தேதி 1ஆம் மாசம் 1963. என் எதிலயே இருக்கும் நீ பார்த்துருப்ப. 3/1/1963ன்னு இருக்கும். 63 ஆயர்களை 64ன்னு சொல்றாங்கோ. 63 என் பொறப்பிலே 63 இருக்குது. 63 கலைகள்லையும் ஒரு 10% 20% வந்து நான் வந்து தெளிவுபட்டுருவேன். எவ்வளோ நிறைய கைத்தொழில் தெரியும். பாடுவேன், ஆடுவேன், ஓடுவேன், மயிரை போடுவேன், இங்கிலீஷ் பேசுவேன், டான்ஸ் ஆடுவேன், வேலை செய்வேன், கொரியர் ஆஃபீஸ் வச்சுருந்தேன், மேன் பவர் வச்சுருந்தேன், வந்து எல்லாமே எனக்கு வந்து சமையல் வேலை தெரியும். எல்லாம் மயிர் பிடுங்குவேன், கற்றுக்கிட்டு கொளுத்து வேலை, கக்கூஸ் கொள்ளுவேன். ஆமாம், பிச்சை எடுக்க சொல்லியா பிச்சை எடுப்பேன். எல்லாமே எனக்கு தெரியும். என்னாலேயே சமாளிக்க முடியலையே பாவம். இவ்வளோ ஆங்கிலம் பேசுவேன், பிடுங்குவேன், ஆங்கிலத்தில் பாடல்கள் பாடுவேன், கிடார் வாசிப்பேன், மயிரை பிடுங்குவேன், என்னென்னமோ செய்வேன். என்னாலேயே முடியலையே செல்லம். உன் அப்பா ஆத்தா சுத்தமாக படிக்கல, அறிவு கிடையாது, ஒரு மயிரும் தெரியாது, அண்டர் டேலண்ட்டும் கிடையாது. தாத்தா இவ்வளோ டேலண்ட் வச்சுருக்கேன். தாத்தாவோட தாத்தா இப்போ கூட அது ஒரு செகண்டு கெட்டு போயிட்டேன்னா காசு. ஆனால் அந்த காசு வேஸ்ட்டு. அந்த காசால் பலன் இல்லை. எல்லாம் ஒரு ஆளும் சுற்றிட்டு தானே வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தானே இப்போ ஜாலியாக உட்காந்துருக்குறேன். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன் சில்ட்ரன்ஸ், இந்த சினிமா பைத்தியம், அப்புறம் இந்த ஃபேஸ்புக்கு அது இது இன்ஸ்டாலாம் உனக்கு சோர்படாது. யூடியூப்பில் வீடியோ போடு, கருத்து சொல்லு, அது எல்லாருக்கும் போய் சேரட்டும். நல்ல கருத்துக்களை சொல்லு. சோஷியல் மீடியானா என்ன? சோஷியல் மீன்ஸ் வாட்? சோஷியல்னா என்ன? பொது தானே சோஷியல். ஆமாம், சோஷியல் நான் ஆர்வலர் இருவலர் அப்படி இப்படின்னு நல்லது செய்வதற்கு பேர் தான் சோஷியல். சோஷியல் சர்வீஸ்ன்னு சொல்கிறோம். அந்த சோஷியல் சர்வீஸில் போய் துட்டு எதிர்பார்க்குற, கமர்ஷியல்ன்ற, ப்ளூ கிராஸ்ன்றான் துட்டு கேட்குறான். ஆமாம், சமூக ஆர்வலர்ன்றான் துட்டு கேட்குறான். என்னமோ அப்புறம் வேறு என்னமோ சொல்லுவாங்களப்பா, என்னமோ அது எல்லாத்துக்குமே துட்டு கேட்குறேன். துட்டு 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 இந்த துட்டு மயிருக்கு கூட உனக்கு வந்து பிரயோஜனப்படாது. சாவப்போகிற எங்கே பார்த்தாலும் நிலநடுக்கம் வந்து நிற்குது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் தினம் 250 நிலநடுகுது. தமிழ்நாட்டில் கல்பாக்கத்தில் போய் கேட்டுப்பார். எல்லாம் ரிக்டர் அளவு கோடில் கம்மியாகுது. 2 2.1 3 அது கீழே தான் இருக்குது. சப்போஸ் 6.1 8.1ன்னு நினச்சிக்கேன், அப்படியே மொத்த பூமி உள்ள போயிடும். ஆமாம், இது வரைக்கும் 18 கிலோமீட்டர் தோண்டியிருக்கானுங்க. 12 கிலோமீட்டர் பூமியில் அடியில் வந்து ட்ரில் பண்ணியிருக்கான். ட்ரில் பண்ணி உள்ளே போயிருக்கான். மொத்தம் வந்து பூமி வந்து எவ்வளோ, ஒரு 6000 கிலோமீட்டர் தான் பூமி இருக்குல்ல. அது நீ ஓட்ட போட்டு எவ்வளோ தூரம் போக முடியும்? ஒரு 6000 கிலோமீட்டர் போக முடியும். கடல் ஆழம் ஒரு 12 கிலோமீட்டர் தான் போயிருக்கானுங்க. அதுக்கு மேலே இன்னும் ஆய்வு பண்ணலை. 5% கூட கடலில் எவனும் ஆராய்ச்சி பண்ணலை. மேலே ஆராய்ச்சி பண்ணியிருக்கான், கீழே ஆராய்ச்சி பண்ணவே முடியாது. கீழே வந்து ஆராய்ச்சி என்ன பண்ணோம்? நம்மளை தான் தீயின் போய் வச்சு சாப்பிடும். பார்த்துக்க, நான் என்ன சொல்ல வரேன், உன் வாழ்வாதாரம் ரொம்ப முக்கியம். உன் அப்பா அம்மா அவங்கள விட்டுடு. அவன்லாம் கட்சிக்காரன், காசை வாங்கி துண்டுட்டான், புரியுதா? அவன் திமுக கட்சிக்கு அவன் ஓட்டு போடாமல் சாவே மாட்டான். அவன் திட்டவே முடியாது. அவன் 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 புழுத்து தான் சாவான். இந்த திமுக காரணங்களும் அதிமுக காரணங்களும் புழுத்து இப்போயே அப்படி தான் இருக்கும். அவனுங்களை பார்த்தா அப்படி தான் இருக்கிறானுங்க. இப்போ பொது இடங்களில் பார்த்தா சரி சரங்கு புண்ணு, அப்புறம் சுகருன்றான், காலெல்லாம் வந்து என்னமோ போட்டு சுற்றி நிற்கிறான். என்னது காகிதமாக என்ன கரும்பமாக எழு பக்கத்தில் நிற்க முடியல, ஒரே நாத்தம். இந்த மாதிரி கேவலமான ஒரு வாழ்க்கை நீ வாழ வேணுமா? யோசிச்சுப்பார். அப்படி நீ வாழக்கூடாதுன்னு இந்த கட்சிக்காரன்லாம் அடித்து தோர்த்து நீ எப்பா குடும்பத் தலைவன்னா நீ தானேப்பா. உன் பொண்டாட்டிக்கு நீ தானே புருஷன். உன் பொண்டாட்டிக்கு நீ தான் ஏன் புருஷன் சொல்லு. அவளுக்கு நீ தானே கணவன். நீங்கள் தானே குடும்ப தலைவன் தலைவி, மாதா பிதா குரு தெய்வன்ற மாதிரி குடும்ப தலைவனும் தலைவி நினச்சாதானே வாரிசு குடும்பம் மயிறு உலகம் புடுக்கு புண்ணாக்கு. பார்த்து செய்யுங்கப்பா. இந்த கட்சிக்காரங்களை தொட்டி விட்டுட்டு நீ வந்து உன் குடும்பத்துக்காக, குழந்தைங்களுக்காக உயிரை கொடுத்து உன் மண், உன் சொந்த இடம், அதுக்காக வாழ்வு பண்ணுப்பா. அவன் அலெக்சாண்டர் ஊராக விட்டு நாடாக போய் பிடிச்சான். என்ன கருமத்துக்கு போய் நாடாக பிடிச்சான்? மயிரை பிடிங்கிட்டு போயிட்டாங்க. சாகும்போது ஒன்றுமே 2 கையை விரித்து காட்டிட்டு செத்தானாமா. யார்? மாவீரன் அலெக்சாண்டர். சாகும்போது ஒரு மயிரும் கூட வறுப்பது இல்லை. ஆனால் தூங்குறதுக்கு வீடு தானேயா உதவி செய்யுது. அந்த வீட்டு மண்ணை கூட நீ வந்து பத்திரமா பாதுகாக்க மாட்டேன்னு நீ மயிறு நீ வாழ்ந்தா என்ன, செத்தா என்ன, பிடுங்கினா என்ன, எங்கேயா போய் சாவு. வேறு நல்லவனுங்களாத வாழ்ந்துட்டு போட்டுவேன், நீ என்ன பிடுங்குற? உன்னால் யாருக்கு லாபம்? உப்பு சப்பு இல்லாமல் சாப்பிட்ற நாய், குடிகார நாய், பரதேசி.
ஒரு நாளைக்கு 4 கொலை நடக்குதுடா. கண்ணு எதிர்க்க பாவங்கள் நடக்குது. தட்டி கேட்க வேண்டி நீ அதை விட்டுட்டு கஞ்சா குடிக்கிற, தண்ணி அடிக்கிறப்ப இப்போ பொண்ணுங்களை போயிட்டு காய் அடிக்கிற பரதேசி. பாவம் அதெல்லாம் செய்யாத, ஒழுங்காக திருது.